மதுரை மீனாட்சி பதிப்பகம். தமிழ் சுருக்கெழுத்து உயர்வேகம். நிமிடத்திற்கு 120 வார்த்தைகள் கொண்ட வினாக்கள். அக்டோபர் 1981. குரல் கொடுத்துள்ளவர் மதுரை கூக்கி ஜெயபாலன். ரெடி? கமெண்ட்ஸ். இந்திய நாட்டு வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெறப்போகும் சிறப்புமிக்க தீர்மானத்தை முன்மொழிகிற வாய்ப்பு பெற்றமைக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சிந்தனை செல்வம் மிகுதியாக பெற்றுள்ள இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தின் நல்ல நோக்கத்தை ஆராய்ந்து பார்த்து தங்கள் பேராதரவை நல்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவின் வலிவும் பொலிவும் குறையாமல் இருக்க, ஒருமைப்பாட்டிற்கு சிறு தீங்கும் நேராமல் பார்த்து கொள்ள அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அதை செயல் வடிவில் பலமுறை நமது மாநிலம் நிரூபித்து காட்டியுள்ளது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆயினும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள தொடர்புகள் பற்றிய மறு ஆய்வு இன்றைய தேவை என்கிற கருத்தை நான் வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு துரத்தப்பட்டு இருக்கிறோம். இன்றுள்ள உறவுமுறை உள்ளத்திற்கு நிறைவு தருவதாக அமையவில்லை என்ற கருத்தை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். வரி பங்கீடு, அதிகார வரம்பு, திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றில் இதுவரை நமக்கு கிடைத்துள்ள அனுபவம் கசப்பானது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. இந்த கசப்பு நீங்கிடவும் கனிவு கிடைத்திடவும் வழி காண்பது உடனடி பிரச்சனையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவரிடையே உள்ள நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் தோழமை தொடர்பாலும் இது ஆராயப்பட வேண்டும். இந்தியா விடுதலை பெற்றுவிட்டது. ஆனால் அதன் அவயங்களைப் போல் உள்ள மாநிலங்கள் மட்டும் மத்திய அரசிடம் அதிகார குவியல்கள் என்னும் விலங்குகளால் கட்டுண்டு கிடக்கின்றன. மாநிலங்களுக்கு கூடுதலாக அதிகாரங்கள் அளிக்க வேண்டுமென்று கேட்பதால் மத்திய அரசிடம் குறைவான அதிகாரங்கள் இருக்க வேண்டுமென்று பொருள் கொள்ளக்கூடாது. மத்திய அரசின் வலிவு காக்கப்படுகிற அளவிற்கு அதிகாரங்களை வைத்து கொண்டு எஞ்சியுள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டுமென்பதே நம்முடைய கோரிக்கையின் உயிர் மூச்சாக உள்ளது என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன். இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி என்ன சாதித்து விட்டீர்கள் என்ற வினாவிற்கு விடையளிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாகும். உணவுத்துறையில் நாம் எஞ்சியுள்ள தன்னிறைவு காரணமாக இந்தியாவிலுள்ள பல மாநிலங்களுக்கு நாம் உணவுப் பொருள்கள் வழங்க முடிந்தது. விவசாய தொழிலாளர்களுக்கு குடியிருப்பு மனைகள் அளிக்க முடிந்தது. புரட்சிகரமான நில சீர்திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட முடிந்தது. அரசு ஊழியர்களுக்கு குடும்ப நல திட்டம், முதியோர்களுக்கு ஓய்வூதிய திட்டம், தொழிலாளர்களுக்கு நிர்வாகத்தில் பொறுப்பளித்தல், முதலீட்டில் பங்களித்தல் என பல்வேறு சமுதாய நல திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு முடிந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் செய்ய வேண்டிய சாதனைகளுக்கு அதிகார குவியல்கள் எந்த வகையில் குறுக்கீடாக உள்ளன என கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பல உர தொழிற்சாலைகள் நம் மாநிலத்தில் உள்ளன. அந்த தொழிற்சாலைகளுக்குள்ளே நுழைந்து அங்குள்ள இருப்புகளை சரிபார்க்கவோ, விநியோக முறைகளை பரிசீலிக்கவோ, தவறு நடந்தால் உரத்தை பறிமுதல் செய்யவோ மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. இதன் விளைவாக எவ்வளவு தவறுகள் தனியார் உர விநியோகத்தில் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை இங்கே பலமுறை சுட்டிக்காட்டி இருக்கிறேன். சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களை ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது என்கிற தடை இருந்தது. மாநில அரசுகளை கலக்காமல் அந்த தடையை மத்திய அரசாங்கம் நீக்கிவிட்டது. எனினும் சிறு தானியங்களின் விலை 50% மேல் திடீரென்று உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் உணராமல் இல்லை. இவ்வாறு பலவற்றை நான் எடுத்து கூற முடியும். மக்களின் இன்ப துன்பங்களோடு
பின்னி பிணைந்திருப்பது மாநில அரசு. மாநில அரசுகளின் அதிகாரங்கள் கூடுதலாக்கப்பட்டால் தன்னிறைவு பாதையை நோக்கி ஒவ்வொரு மாநிலமும் நடை போடும். தன் சுய முயற்சியால் இந்தியா முன்னேறும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை.